எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓட்டு போடணும். அந்த ஓட்டுக்கு என்ன பாடாப்படுத்துறாங்க. ஒரு பாரத்த குடுத்து புல்லா பண்ணிட சொன்னாங்க. காலையில எங்க கணவன் எடுத்துக்கிட்டு போனாங்க. அங்க போம்போது, என்னான்ன கேள்வி நமக்கு ஆவாதோ, அந்த கேள்வி எல்லாத்தையும் கேட்டுருக்காங்க. நமக்கு எது எது இப்ப எடுக்க முடியாதோ, அதெல்லாம் கேட்டுருக்காங்க. ஏன்னா, நான் அதெல்லாம் குடுக்கலன்னா, இந்த இந்த தமிழ்நாட்டிலே இல்லையாம். நான் செத்ததுக்கு அர்த்தமா. தமிழ்நாட்டு அரசாங்கம் சொல்லியிருக்கு. அந்த மாரி. ஏங்க எனக்கு எங்க அப்பா, அம்மா ஊர்ல போயி விவோவ புடிச்சு, நான் அங்க தான் வாழ்ந்தேன், நான் அங்க தான் பொறந்தேன் அப்படிங்கிறதுக்கு, நான் வந்து பொறந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் குடுக்கணும். ரைட்டு. ஏன் இந்த பொறந்த சர்டிஃபிகேட்லாம் ஏன் இந்த ஆதார் அட்டை, ஓட்டர் ஐடில இல்லையா? இந்த ஓட்டர் ஐடி இருக்குல்லங்க எனக்கு. இந்த ஓட்டர் ஐடி நான் வாங்கி எத்தன வருஷம் ஆகுது? இந்த ஓட்டர் ஐடில உள்ள எல்லாத்தையும் பார்த்தாக்கா தெரியும்ல நான் ஓட்டு போட்டுருக்கேனா இல்லையான்னு. அப்புறம், இது நான் குடும்ப தலைவிங்கிறதுக்கு என்னோட ரேஷன் கார்டு. இவ்வளோ இது இருக்குங்க எனக்கு ஆதாரம். இது என்னோட ரேஷன் கார்டு. இதில் குடும்ப தலைவி நான் தான். ரூ. 1000 பணம் கூட எனக்கு போட்டு விடல. அப்போ எங்கள் கணவன் என்ன தெரியுமா கேட்டாங்க என்ன? அரசாங்கத்திலேயே நீ உயிரோட இல்லை போல இருக்கு. நீ இல்லைங்கிறதுனால தான் அரசாங்கம் உனக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சண்டை வரும். அது இல்லாமல் இது ரேஷன் கார்டு. நல்லா பார்த்துங்க. இந்த ரேஷன் கார்டில் உள்ள பேர் யாரோ அவங்கள கேட்டிருக்கலாம். நியாயம் அதில் கேட்டிருந்தா. என் பிள்ளை, என் புருஷன், என் மாமியார் மாமனார், இல்லை எங்கள் அப்பா அம்மா பேர் கேட்டிருக்கலாம். நியாயம் இல்லையா? அதை மீறி இங்கே பாருங்க, என்னோட ஆதார் அட்டை. ஆதாரம் நான் இருக்கேங்கிற ஆதாரம் இதில் இருக்குது. அதனால தான் ஒரு ஆதார் அட்டை கொடுக்குறாங்க. இது இருக்குது. அப்புறம் ரேஷன்கார்டிலே தலைவின்னு இருக்கும்போது இதெல்லாம் விட்டுவிட்டு இவங்க என்னமோ தேவையில்லாத ஒரு கேள்வி கேட்குறாங்க எங்கள் அப்பாவோட்ட பற்றி. இதுவே என்னைய விடுங்க. அப்பா அம்மா இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? அனாதையா எவ்வளோ பேர் இருந்து ஆதார் அட்டை வாங்கியிருப்பாங்க, ஓட்டர் ஐடி கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க. அவங்க நிலைமையில என்னங்க ஆகும்? பாவம் இல்லை அவங்கெல்லாம். எப்படி ஓட்டு போட வருவாங்க இந்த மாதிரி சொன்னால்? அப்போ ஓட்டு போட வரக்கூடாதுங்கிறது சொல்கிறாங்களா? எப்படி இந்த அரசாங்கம் இவ்வளோ சட்டம் கொண்டு வருது? கொண்டு வர சட்டம் ஏன் புருஷன், ஏன் புள்ள, என்னோட ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்காங்க, நான் இருக்கேன், என் பிள்ளைங்க இருக்குது, இவங்கள தானே கேட்டிருக்கணும். என் மாமியார் முன்னர் இருக்காங்க. இல்லை பொம்பளை பிள்ளையா இருக்கனால உங்கள் அப்பா அம்மா பேர் என்னம்மான்னு கேட்கலாம். உங்கள் அப்பா அம்மா பிறந்த ஊர் என்னான்னு கூட கேட்கலாம். உங்கள் அப்பா அம்மாவோட ஆதார் கார்டு, ஓட்டு ஐடிலாம் கேட்குறாங்க. இல்லைன்னா எங்கள் ஊரை போய் விவோட்ட கையெழுத்து வாங்கிட்டு சொல்கிறாங்க. என்னங்க நியாயம்? நான் வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இப்போ இதெல்லாம் கேட்டால் கிடைக்குமாங்க? நானும் வந்து ஒரு குடும்பமாகி, ஒரு குடும்பத்துக்கு தலைவி ஆகி, ஆதார் அட்டை வாங்கினது, ஓட்டு ஐடி வாங்கின லிஸ்ட் இருக்குது, ரேஷன் கார்டில் தலைவின்னு பேர் இருக்குது. இன்னும் என்னங்க கேட்குறாங்க இந்த அரசாங்கம்? பாடப்படுத்துகிறாங்க ஒரு பாரத்தை கொடுத்து. நல்லா பார்த்துங்க நண்பர்களே. என்னைய விடுங்க. எவ்வளோ மக்கள் அனாதையாக இருந்து அது இதெல்லாம் சேமிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க. இப்போ அவங்ககிட்ட போய் உங்கள் அம்மா அப்பாவை கூட்டுவாங்க, உங்கள் அம்மா அப்பாவோட விவோட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மனசுலாம் எவ்வளோ கஷ்டப்படும். நல்லா நினச்சி பாருங்கள் நண்பர்களே. சந்தோஷம். நான் கேட்குறது தப்பாக ரைட்டானு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.